ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி விட்டிருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக பாருங்கள். 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. வீடியோவை பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா தாராளமாக லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, இன்றைய வினாக்களை பார்க்கலாங்களா? முதல் கேள்வியை பாருங்கள். சரியான தொடரை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டாங்க, மிச்சர் மாதிரி பிச்சு போட்டாங்க. இதை கரெக்டாக ஒழுங்குபடுத்தி சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். இதுதான் கரெக்டு. இதில் இன்னொரு பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். அப்போ முதல் உரையை எழுதியவர் மணக்குடவர், பார்த்துக்கோங்க. அடுத்தது 2வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல். இங்கேயும் அதே மாதிரி தான், சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க. கரெக்டானதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை பி த ஆன்சர். உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். இதுதான் சரி. அடுத்து 3வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இங்கேயும் அதே மாதிரி தான், சொற்களை மாற்றி போட்டிருக்காங்க. நம்ம கரெக்டாக சொல்லணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை சி த ஆன்சர். குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உளவுதான் பிரதான தொழில். இதுதான் சரி. 4வது கேள்வி, சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. கூட்டுப்பெயரை கண்டுபிடிக்கணும். ஆடு தனியாக இருந்தால் அதை ஆடுன்னு சொல்லுவோம். ஆடு கூட்டமாக இருந்தால் என்னென்னு சொல்லுவோங்க? ஆடு கூட்டமாக இருந்தால் ஆட்டு கூட்டம்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஆட்டு மந்தை. அடுத்து 5வது கேள்வி, சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. இங்கேயும் அதே மாதிரி தான், கூட்டுப்பெயரை கண்டுபிடிக்கணும். மாடு தனியாக இருந்தால் மாடுன்னு சொல்லுவோம். மாடு கூட்டமாக இருந்தால் மாட்டு மந்தைன்னு சொல்லுவோம். அடுத்து 6வது கேள்வி, நிரல் நிறை அணி. இது ஒரு சொல்லுங்க. நிரல் நிறை அணி. இதில் வரக்கூடிய இந்த நிறை என்பதன் பொருள் எது? இந்த நிறை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த நிறை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுத்துதல் என்பது சரி. 7வது கேள்வி, எங்கே நிற்கிற? இது பேச்சு வழக்குங்க. இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? இதை எழுத்து வழக்காக மாற்ற சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. விடையை பார்க்கலாங்களா? எங்கே நிற்கிறாய் என்பது சரி. 8வது கேள்வி, அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். அறிஞருக்கு இங்கே இக்கு வந்திருக்கு, இங்கே ராது வந்திருக்கு. ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? இந்த பொருள் வேறுபாடுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை வேற்றுமை உருபு. 9வது கேள்வி, கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. கீழே இருக்கிற 4 இணையில் எது சரியான இணையோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ரீஜனல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம், இது கரெக்டு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செம்மொழி இலக்கியம் அல்லது செவ்விலக்கியம். எபிக் லிட்ரேச்சர்னா காப்பி இலக்கியம். ஆன்சியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் வரும். இதான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டு தான். கரெக்டாக என்று ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள், சரிங்களா? அதாவது நம்மளையும் மீறி நிறைய தவறுகள் நடந்து வருகிறது. நீங்கள் எதுக்கும் கமெண்ட்டை செக் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்தது 10வது கேள்வி, கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்க. கீழே பார்த்தீங்கன்னா கலைச்சொல்லை கொடுத்துருக்காங்க. சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை கான்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம். இதுதான் கரெக்டு. 11வது கேள்வி, கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துட்டு சரியா தவறா என்று கேட்டுள்ளார்கள். மொத்தம் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முதல் பாயிண்ட்டு, மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. 2வது பாயிண்ட்டு, எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும். 3வது பாயிண்ட்டு, எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். 4வது பாயிண்ட்டு, பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வுகள் அவசியம். இது ஸ்கூல் புக்லேயே இருக்கிறதான். விடையை பார்க்கலாங்களா? விடை 1, 2, 4 சரி.
3 தவறு. அதாவது எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு இல்லை, பேச்சு மொழியில் தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். 12வது கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் பாயிண்ட்டு, ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். 2வது பாயிண்ட்டு, பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். 3வது பாயிண்ட்டு, பெயரெச்சம் 3 வகைப்படும். இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை 3மே சரிதான். பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலத்துக்கும் வரும். பெயரெச்சம் 3 வகைப்படும். 13வது கேள்வி, கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இந்த பாட்டு வரியை கொடுத்துட்டு இதில் சில கூற்றுகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாடலை பாடியவர் பாரதிதாசன். இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இதை டைரெக்டாகவே கேட்டிருக்கலாம். விடையை பார்க்கலாங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விடை கூற்று அனைத்துமே சரிதான். அடுத்தது 14வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பணம்னா என்ன, பானம்னா என்ன? இதுக்கான வேறுபாடை கேட்டிருக்காங்க. பணம்னா என்ன, பானம்னா என்ன? பணம்னா 3 சொல்லி நான் போட்டால் தான் காசு, சரிங்களா? இங்கே 2 சொல்லி நான் வந்திருக்கு. விடையை பார்க்கலாங்களா? பணம் அப்படின்னா பருமை, இந்த பானம் அப்படின்னா பானகம்னு அர்த்தங்க. பானகம். பானகம்னா என்ன? புதுசாக இருக்கே. யாராவது தெரிந்தவர்கள் கமெண்டில் போட்டு விடுங்கள். பானகம், கானகம்னா கூட காடுன்னு சொல்லலாம், பானகம் சொல்லியிருக்காங்க. சரி, தெரியல, விடுங்க. தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுங்க, தெரிந்து கொள்வோம். அடுத்து 15வது கேள்வி, குறில் நெடில் வேறுபாடு அறிக. கண்ணுனா என்ன, காணுனா என்ன? இதுக்கான வேறுபாட்டை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இது எளிமை தான். விடையை பார்க்கலாங்களா? கண் என்பது ஒரு உறுப்பு, கான் என்பது காட்சி, நம்ம பார்க்கறது. 16வது கேள்வி, இரு பொருள் தருக. கலை, இதுக்கான 2 பொருள் கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கலை. கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர். கலை என்பது பயிருடன் வளரும் புல் பூண்டுகள். இன்னொன்று வந்து அழகு. அவன் பாருங்க கலையாக இருக்கிறான் அப்படி சொல்லுவாங்கள்ல, அப்போ அழகை குறிக்கும், புல் பூண்டுகளையும் குறிக்கும். 17வது கேள்வி, இரு பொருள் தருக. ஆளி. ஆளி என்பதற்கான 2 பொருள் கேட்டிருக்காங்க. இது முந்தைய ஆண்டுகளில் வந்த ஒரு வினாங்க, குரூப் 4 எக்ஸாமில் வந்த கேள்விங்க. விடையை பார்க்கலாங்களா? ஆளி என்பது வந்து கடலையும் குறிக்கும், மோதிரத்தையும் குறிக்கும். 18வது கேள்வி, இரு பொருள் தருக. படி. இதுக்கான 2 பொருள் கேட்குறாங்க. படி கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? பி தான் ஆன்சர். படி என்பதுக்கு படித்தல் என்ற பொருளும் இருக்கிறது. வீட்டின் படி அதுவும் குறிக்கும். 19வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வலசை போதல். இந்த சொல்லை கரெக்டான இடத்துல ஃபிட் பண்ணணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும். 20வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கருப்பு. இந்த சொல்லை எடுத்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொறுத்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். வெயிலில் அலையாதே, உடல் கருத்து விடும். இதான் ஆன்சர். 21வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமைகளை படித்து சுவைத்து, இங்கே வந்து இடைவெளி விட்டுருக்காங்க, ஈர்ப்புடன் எழுத பழகுதல். இங்கே வரக்கூடிய இணைப்பு சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை அதுபோல என்பது சரி. உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமைகளை படித்து சுவைத்து அதுபோல ஈர்ப்புடன் எழுத பழகுதல். இதான் சரி. 22வது கேள்வி, சரியான இணைப்புச் சொல் எழுதுக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இந்த 2 சொல்லையும் இணைச்சுடணும். இணைச்சுடுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? ஆகையால் என்பது சரி. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். 23வது கேள்வி, சரியான இணைப்புச் சொல்லை கண்டறிக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும்,
துன்பப்பட நேரிடும். இதை நம்ம 2-3 முறை பார்த்துட்டோங்க. விடையை பார்க்கலாங்களா? இல்லை என்றால் என்பது சரி. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். 24வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நிலங்களை வகைகளாக பிரித்தனர். இங்கே ஒரு சொல் வரணும். என்ன சொல் வரணும்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? எத்தனை என்பது சரி. நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தனர், இதுதான் ஆன்சர். 25வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள். இங்கே ஒரு வினாச்சொல் வரணும். எந்த சொல் வரும்? விடையை பார்க்கலாங்களா? யாவை என்பது தான் சரி. அதாவது ஆறுகள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பன்மையில் ஆரம்பித்ததுனால பன்மையில் தான் முடியணும். அப்போ கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவைன்னு தான் வரும். 26வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. செப்பு திருமேனிகளின் பொற்காலம். இங்கே ஒரு வினாச்சொல் வரும். எந்த சொல் வரும்? விடையை பார்க்கலாங்களா? எது என்பது சரி. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது? 27வது கேள்வி, பொருத்தமான காலத்தை சுட்டுக. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நேற்று என்பது என்னங்க? நேற்று என்பது இறந்த காலம். 28வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல். தலை கொடுத்தவன் வந்திருக்கு. ஸோ இது எந்த காலம்னு கேட்குறாங்க. விடை, இது இறந்த காலத்தில் நடந்த ஒரு செய்தி. 29வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். மழை நன்கு பெய்தது. இது எந்த காலம்னு கேட்டிருக்காங்க. மழை நன்கு பெய்தது என்பது இறந்த காலம். 30வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். விளக்கு, விண், மணி, விலங்கு, மேகலை என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் சரியான சொல்லை கண்டறிக. இந்த சொற்களை வச்சு ஒரு புதிய சொல்லை உருவாக்குறாங்க. அதில் எது சரியாக வரும்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, மணிமேகலை என்பது சரி. விலங்கு மணின்னு வராது. மேகலை விளக்குன்னு வராது. விண் விலங்குன்னு வராது. மணிமேகலை தான் கரெக்டு. 31வது கேள்வி, பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது. இது பேச்சு வழக்குங்க. இதை எழுத்து வழக்கில் மாற்ற சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி தான். விடையை பார்க்கலாங்களா? எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. இதுதான் ஆன்சர். 32வது கேள்வி, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. பேச்சு வழக்காக இருக்கிறத எழுத்து வழக்காக மாற்றணும். இதில் எது எழுத்து வழக்கு நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? விடையை பார்க்கலாங்களா? சீதா ஆன்சர். தம்பி, நீ எங்கே நிற்கின்றாய்? இதுதான் எழுத்து வழக்கு. 33வது கேள்வி, நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் அவங்களே போட்டிருக்காங்க. எது சரியானதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? செழியன் துணிக்கடைக்கு சென்றான். இதில் எது சரியாக வரும்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, சீதா ஆன்சர். செழியன் துணிக்கடைக்கு சென்றான். இந்த தொடரில் எதையுமே சிறப்பாக பேசலை. ஸோ மேற்கோள் தேவையில்லை. இங்கே தேவையில்லாமல் போட்டிருக்காங்க. இங்கேயும் தேவையில்லாமல் போட்டிருக்காங்க. இங்கேயும் தேவையில்லாமல் போட்டிருக்காங்க. அப்போ மற்றது எல்லாமே தவறு தான். 34வது கேள்வி, நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்வு செய்க. இங்கே எதில் சரியான நிறுத்தற்குறி போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பரவாயில்ல. விடையை பார்க்கலாங்களா? விடை, ஏதான் ஆன்சர். காவினம் கலனே சுருங்கினம் கலப்பை. இதுதான் கரெக்டு. இங்கே பாருங்கள், சரியான அரைப்புள்ளி போட்டிருக்காங்க. மேற்கோள் போட்டிருக்காங்க. கரெக்டு. மற்றதில் என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் காலம் போல் ஒன்று. இதெல்லாம் சரியான சொல்லே இல்லை. சாலை விபத்தில்லா தமிழ்நாடு, இது கரெக்டு தான். ஆனால் மேற்கோள் போட்டுருக்கூடாது. சரிங்களா? மேற்கோள் போடக்கூடாது. இங்கே பாருங்கள், இங்கே தேவையில்லாமல் கார்புள்ளி போட்டிருக்காங்க. தப்பு. எத்திசையிலும் சோறு தட்டாது. இது கேள்விக்குறி மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. 35வது கேள்வி, நிறுத்தற்குறி அறிக. எது சரியானதுன்னு நம்ம சொல்லணும். இங்கே பாருங்கள், ஒரே தொடர் தான் கொடுத்துருக்காங்க. திருவிக மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, ஏதான் ஆன்சர். திருவிக மாணவர்களிடம் அவர் சொல்கிறாரு. அப்போ மேற்கோளோட சொல்லணும். தமிழ் காவியங்களை படியுங்கள்,
இன்பம் நுகருங்கள். இதுதான் சரி. மற்றதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேற்கோள் எதுவும் போடலை. ஸோ மற்றது எல்லாமே தவறு தான். 36வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிதல். யதார்த்தம். யதார்த்தம் இதுக்கான தூய தமிழ் சொல் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை இயல்பு. 37வது கேள்வி, ஊர் பெயர்களின் மறு உவை எழுதுக. கோயம்புத்தூர். இதை நம்ம பலமுறை பார்த்துட்டோங்க. விடை கோவை. 38வது கேள்வி, ஊர் பெயரின் மறு உவை எழுதுக. கும்பகோணம். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோங்க? குடந்தைன்னு சொல்லுவோம். 39வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிதல். நீவு. இது பிறமொழி சொல்லுங்க. இதுக்கான சரியான தமிழ் சொல் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? நீ என்பது சரி. 40வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. சரியான இணையை கண்டுபிடிக்கணும். அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான சொல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் ஆன்சர். டு லுக் அப் அப்படின்னா எட்டி பார்ப்பது என்று அர்த்தம். இதுதான் கரெக்டு. 41வது கேள்வி, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. புஸ்தகம், அதாவது புக்ஸுங்க. இது பிறமொழி சொல். தமிழில் சொல்லணும் அப்படின்னா தமிழில் என்னன்னு சொல்லுவோங்க? நூல்கள்னு சொல்லுவோம். 42வது கேள்வி, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல். கடைக்கு போவாயான்னு கேட்குறாங்க, போவேன் அப்படி சொல்கிறாரு. இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. இது நேர் விடை. 43வது கேள்வியிலிருந்து 47வது கேள்வி வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை நம்ம படிக்கணும். அதுலேருந்து அவங்க கேள்வியை கேட்பாங்க. அந்த கேள்விக்கான பதிலை நம்ம சொல்லணும். எக்ஸாமில் நீங்கள் பத்தியை படிச்சுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் கேள்வியை பார்க்கணும், அதுக்கான பதிலை தான் தேடணும். பட் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றுமொரு வைரம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன் இஸ்ரோவுடைய 9வது தலைவருங்க. இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்புக்கு உரியவர். முதல் தமிழருங்க. 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இந்த பத்தி எங்கே இருக்கும்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குங்க. அப்படியே கொடுத்துருக்காங்க. சரி, கேள்விகளை பார்ப்போம். 43வது கேள்வி, 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது அப்படின்னா தமிழருடைய பங்கு மகத்தானது. 44வது கேள்வி, தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை சிவன். 45வது கேள்வி, இஸ்ரோவின் 9வது தலைவர் யார்? இஸ்ரோவுடைய 9வது தலைவர் திரு கே சிவன். 46வது கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை இஸ்ரோ. 47வது கேள்வி, எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக கே சிவன் இருந்தார்னு கேட்டிருக்காங்க. விடை அவர் 2015 இருந்திருப்பார். 48வது கேள்வி, பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்கணும். அவர் அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருக்காங்க. எது பிழையற்ற தொடர்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? அவர் அல்லர் என்பது சரி. 49வது கேள்வி, பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை நம்ம தேர்வு பண்ணணும். பாருங்கள், அது அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? அது அன்று என்பது சரி. 50வது கேள்வி, ஒருமை பன்மை பிழைகளற்ற சரியான தொடரை கண்டறிக. ஒருமை பன்மை பிழை இல்லாமல் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? வீரர்கள் நாட்டை காத்தனர். இதுதான் சரி. இங்கே பாருங்கள், பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு, முடிவும் பன்மையில் வந்திருக்கு. இதுதான் சரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்களுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.